ஹாய் வெல்கம் டு விஜி பொட்டிக். நாம் இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா தமிழ்லைனே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நமக்கு தைக்கணும்னு ஒரு ஆசை இருக்குது. ஆனால் நம்ம நேரத்தை வீணாக்குறது என்னென்ன விஷயம் அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் என்னோடய சேனலில் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும். உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டுமே உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. நீங்கள் அதை பார்த்து நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தான் நானும் விருப்பப்படுறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். என்ன அப்படின்னாக்கா, நம்ம நினைப்போம் இன்றைக்கி நம்ம ஒரு 4 ப்ளவுஸ் தைச்சிடணும், நம்ம இன்றைக்கி ஒரு 1000 ரூபாயாவது சம்பாரிச்சிடணும், இல்லை ஒரு 500 ரூபாயாவது சம்பாதிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏதோ ஒரு மைண்ட் செட்டில் இருக்கோம். அப்படின்னும்போது அப்படி இருக்கிற பட்சத்தில் நம்மளால் தைக்க முடியல அப்படின்னா ரீசன் என்ன அப்படின்னு பார்க்க போனாக்கா, ஃபஸ்ட்டு எடுத்ததும் நமக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னாக்கா, வீட்டு வேலையை சீக்கிரமாக முடிக்கலை அப்படின்னாலுமே நமக்கு நேரம் வேஸ்ட் ஆகும். தாமதமாக எந்த வேலையும் செய்யக்கூடாது. சுறுசுறுப்பாக உங்களால் செய்ய முடியும், கண்டிப்பாக முடியும். நம்ம எங்கேயாவது வெளில போகணும் அப்படின்னா நம்மளால் சீக்கிரமாக எழுந்திரிச்சி செய்ய முடியுது இல்லையா. அன்றைக்கெலாம் நமக்கு தூக்கம் வராது. நம்ம எப்படா விடியும் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மைண்ட் செட்டில் நமக்கு கடகடன்னு காலைல எழுந்திரிச்சோடனே வேலையை முடிச்சுட்டு கிளம்புவோம் இல்லையா. இது நமக்கு சம்பாரித்து இன்றைக்கி சம்பாதிக்கணும், இன்றைக்கி ஒரு 500 நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறீங்க அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு பயனுள்ளது தானே. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்களும் யோசிச்சுட்டு வீட்டு வேலையை எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ அதுக்கு டைம் ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. இந்த டைமில் நம்ம இந்த வேலையை முடிச்சிடணும், இந்த டைமில் நம்ம இந்த வேலையை பார்க்கணும், இந்த டைமில் நான் செல்லு பார்க்கணும், இல்லை வீட்டு வேலையை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அந்தந்த டைமிங் ஃபஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். அதன் மூலிமா தான் உங்களுக்கு வேலை எவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு முடியும் அப்படின்றதுமே பார்க்கணும் இல்லையா. நீங்கள் வேலை சீக்கிரமாக முடியறது மூலிமா தான் நீங்கள் இப்போ இன்றைக்கி ஒரு 500 என்னால் நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இன்றைக்கி இருக்கிறீங்க அப்படின்னா அதை செயல்படுத்துறதுக்கு அதுவுமே ஒரு ஊன்றுகோலாக இருக்கும் இல்லையா. அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இது போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சீக்கிரமாகவே வீட்டு வேலையை முடிக்கிற மாதிரி பாருங்கள். இல்லை இன்றைக்கி நான் மிஷினில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அன்றைக்கி நீங்கள் காலையில் கொஞ்சம் அன்றைக்கி ஒரு குழம்பு வைக்கிற மாதிரியோ அந்த மாதிரி கிச்சனில் வேலை அதிகமாக வர மாதிரி பார்த்துக்காதீங்க. எதையாவது ஒரு வெரைட்டி ரைஸு இல்லை ஏன்னா உங்களுக்கு சீக்கிரமாக எது வேலை ஆகுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பிளான் பண்ணிக்குவாங்க. அப்போ உங்களால் கண்டிப்பாக சீக்கிரமாக வீட்டு வேலையை முடிக்க முடியும். அப்புறம் நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டேன். செகண்ட் என்ன அப்படின்னா, செல்ஃபோன் பார்க்குற நேரத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கணும். அது கம்மி பண்ணாலுமே எந்த டைமில் நீங்கள் பார்க்கணும், எந்த டைமில் நீங்கள் செல்ஃபோனை பார்க்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இல்லையா. இப்போது நீங்கள் ஒரு அச்சீவ்மெண்ட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி டைமில் நீங்கள் மொபைலை எடுத்து வச்சு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற இலக்கை போய் அடைய முடியுமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், அதை யோசித்து நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக உங்களாலையுமே நான் எப்பயுமே நினைக்கிறேன் சிஸ்டர், என்னால் எதையுமே சாதிக்க முடியல, மனசு நினைக்குது ஆனால் உடம்பு சப்போர்ட் பண்ண மாட்டுது அப்படின்னு சொல்லிட்டு மைண்டில் யோசிக்கிறவங்களும் நிறைய பேர் இருக்க தான் செய்கிறீங்க. நானுமே ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். இன்றைக்கி நான் காலையிலே ஃபிக்ஸ் பண்ணிவிடுவேன். இன்றைக்கி நான் ஒரு 4 ப்ளவுஸ் 3 ப்ளவுஸ் தச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே உட்காந்து கட்டிங்லாம் போட்டு எடுத்து வச்சிருவேன் சிஸ்டர். நான் உட்காந்து தச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போது ஏதாவது ஒரு ஃபோன் கால் வந்துடும். அந்த ஃபோன் கால் வரும்போது நம்ம அதை பேசுவோம். அதை பேசிகிட்டு இருக்கும்போதே பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷனில் யூடியூப்லேருந்து ஏதாவது ஒன்று வந்திருக்கும். அது உள்ளே போகிறோம் அப்படின்னாக்கா அதை பார்க்க போகும்போது அதுக்கு கீழே இன்னொன்று வந்திருக்கும். அதை போய் பார்க்கணுன்னு தோணும். அப்புறம் அதை பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அது கீழே சுவாரஸ்யமாக இருக்கிற மாதிரியே அடுத்தடுத்து வீடியோ அப்படியே காமிச்சிக்கிட்டே இருக்கும் நமக்கு. அப்போ நம்ம அந்த நமக்கு அந்த யூடியூப்லேருந்து நம்ம வெளியில் வரத்துக்கே நமக்கு அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் முடியறது கிடையாது. அப்போ இது மாதிரி தான் நமக்கு டைம் நிறையா வீணாக செய்யுது இல்லையா. அப்போ நம்ம அதை யோசிக்கணும். நம்ம ஃபோன் பேசுகிறோம் அப்படின்னா பேசுகிறவங்ககிட்ட அவங்கக்கிட்ட சொல்லிவிடுங்க, நான் இப்போ கொஞ்சம் வேலையாக இருக்கிறேன், நான் ஃப்ரீ ஆகிட்டு உங்களுக்கு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை முக்கியமான விஷயமா கிச்சனில் வேலை இருக்குது, இல்லை நான் இதுமாரி ஏதாவது ஒரு வேலையை சொல்லுங்கள். அதாவது அவங்கக்கிட்ட சொன்னால் அவங்களும் கோச்சிக்கக்கூடாது. ஏன்னா அவங்க நமக்கு ரொம்ப நெருங்கினவங்களாகவும் இருப்பாங்க இல்லையா. அப்போ அதுவுமே யோசிக்கணும். அவங்களும் கோச்சிக்கக்கூடாது, நம்மளுமே எந்த ஒரு மனசு கஷ்டமும் வராத மாதிரி அவங்ககிட்ட சொல்லணும் இல்லையா. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள். இல்லை நான் சமைச்சிட்டு இருக்கிறேன், இல்லை நான் வெளில இருக்கிறேன், நான் வீட்டுக்கு போயிட்டு கால் பண்ணுறேன் அப்படின்னு ஏதோ ஒரு ரீசனை சொல்லிவிட்டு அவங்கள கொஞ்சம் அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வேலையை பார்க்க ஆரம்பிங்க. அப்படி இருக்கும்போதும் உங்களுக்கு செல்ஃபோனில் டைமை உங்களுக்கு அதிகமாக விரயமாகிறதுக்கும் வாய்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதையுமே நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நான் அது மாதிரி தான் ஃபாலோ பண்ணுறேன். அப்படி சப்போஸ் இல்லையா
நான் வந்து இன்னொரு விஷயமும் செய்வேன் சிஸ்டர். என்ன அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நான் வந்து தனியாக எனக்கு வந்து ரூமில் கிடையாது மிஷினு. நான் தனியாக வந்து போட்டு வச்சுருக்கேன். எனக்குன்னு ஒரு இடத்த நான் ஒதுக்கி வீட்டுக்கு வெளியில் வெளியில் தான் நான் வந்து உள்ளே வந்து மிஷினை போட்டு வச்சுருக்கேன். அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து டிவி பார்க்குற வசதியெல்லாம் இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. அப்போ எனக்கும் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் இல்லையா? நான் என்ன தான் வந்து மிஷினை போட்டு நம்ம தச்சாலும் கொண்டாலும் எனக்கு வந்து ஒரு பொழுதுபோக்குன்றது வேணும். அப்படின்றதுனால நான் என்ன பண்ணுவேன்னாக்கா, மொபைலில் வந்து சாங் போட்டு வச்சுக்குவேன். சாங் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி, அதாவது நம்ம வந்து மிஷினில் உட்காந்து தைக்கும்போது ஒரு உற்சாகப்படுத்தக்கூடிய சாங்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது நான் வந்து இளையராஜா சாங்ஸ் கேட்பேன். அப்புறம் வந்து எஸ்பிபி சித்ராம்மா சாங்ஸ் கேட்பேன். அந்த காம்பினேஷன் வந்து நல்லாயிருக்கும். எஸ்பிபி ஜானகி அம்மா வாய்ஸ் கேட்பேன். இவங்களது எல்லாமே வந்து சாங் வந்து நான் யூடியூப்பில் வச்சுட்டு ப்ளூடூத் காதில் போட்டுட்டு சாங் வந்து ஃபுல்லாக எனக்கு மட்டும் கேட்குற மாதிரி நான் வச்சுட்டு எனக்கு ஆப்போசிட்டில் வந்து மொபைலை வச்சுட்டு நான் மணியை வேலையை பார்ப்பேன். இப்படி இருக்கும்போது எனக்கு வந்து வேலை வந்து ரொம்ப, நான் இப்போ சொன்ன பார்த்தீங்களா, எனக்கு இதில் வந்து ரொம்ப எனக்கு வந்து டைம் வந்து நிறையா சேவ் ஆகும். எனக்கு உற்சாகமாக என் காதில் வந்து கேட்கும்போது எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, என்னையே அறியாத நான் ஃபாஸ்ட்டாக வந்து ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுவேன். அது வந்து எனக்கு அந்த மிஷின் தைக்கிற சவுண்டை வந்து கம்மி பண்ணிவிடும். எனக்கு பாட்டு மட்டும்தான் கேட்குறதுனால. அப்போது மிஷினில் வந்து நம்ம வேகமாக தள்ளுறோமா இல்லை கம்மியாக தள்ளுறோமான்ற சத்தம் நமக்கு கேட்காதனால நான் அடித்து போட்டுருவேன். நான் மட்டன் வச்சு வேகமாக வச்சு தள்ளி கடன்னு தைக்க ஆரம்பிச்சிருவேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் நான் மிஷினில் உட்காடுறேன், நான் பாட்டு போட்டுட்டு ப்ளூடூத் வச்சுட்டு நான் வந்து ப்ளவுஸ் தைக்க போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 4-5 ப்ளவுஸை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிட்டு தான் நான் அந்த மாதிரி மைண்ட் செட்டில் உட்காருவேன். அப்படி இருக்கும்போது நான் அதிகமாக கேட்குற பாட்டு அப்படின்னு பார்க்க போனாக்கா எஸ்பிபி சாங்கும் சித்ராம்மா சாங்கும் தான் ரொம்பவும் கேட்பேன். அதாவது 80s 90s அந்த சாங்ஸ் தான் கேட்பேன். சூப்பராக இருக்கும் சிஸ்டர். நீங்கள் வேணால் அதுமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு அது எப்படி உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதுமே நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். செகண்ட் நான் சொல்லிட்டேன். இப்போ 3வது என்ன அப்படின்னாக்கா, இப்போ ஒரு கஸ்டமர் வந்து அர்ஜென்ட் துணி அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கொடுக்குறாங்க அப்படின்னும்போது நம்ம வந்து அப்போ போயிட்டு நம்ம லைனிங் வாங்குறதுக்கோ இல்லை நூல் வாங்குறதுக்கோ இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் வந்து அப்போ போயிட்டு எதுவுமே வச்சுக்காதீங்க. அப்போ போயிட்டு நீங்கள் வைக்கிறீங்க அப்படின்னும்போது அதாலையுமே டைம் வந்து நிறையா வந்து நமக்கு வீணாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து கடைக்கு போவோம் பார்த்தீங்களா, லைனிங் வேறு ப்ளவுஸ்க்கு வந்து லைனிங் வாங்க போகும்போது உங்களுக்கு தெரியும் அதிகமாக வந்து எந்த லைனிங்லாம் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா, ஒரு மீட்டர் 2 மீட்டர் வந்து எக்ஸஸாக வந்து வாங்கி அந்த வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து எப்படி பண்ணுறேன் அப்படின்னாக்கா, எனக்கு வந்து நான் வந்து ஒவ்வொரு லைனிங்லேயுமே வந்து ஒரு கட்டு, அதாவது 20 மீட்டர் வருது பார்த்தீங்களா, அது நான் வந்து வாங்கி வச்சுப்பேன். அது வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த நேரத்தில் ஒரு ப்ளவுஸ் வந்தாலுமே நான் லைனிங் வாங்குறதுக்கோசம் நான் கடையை நோக்கி ஓட வேண்டியது கிடையாது. அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, லைனிங் வந்து நான் மொத்தமாக வாங்கி வச்சுப்பேன். இப்போ ஒரு ப்ளவுஸ் வருது அப்படின்னா நான் உடனே அந்த லைனிங்கை எடுத்து போட்டு நான் தைக்க ஆரம்பிச்சிடுவேன். லைனிங் இல்லை நூல் வாங்க போகணும் இப்படின்ற மாதிரிலாம் டைம் வந்து வேஸ்ட் ஆகிறதுக்கு எனக்கு சான்ஸே கிடையாது. நான் ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு இன்றைக்கி ப்ளவுஸை கொடுத்துட்டு நாளைக்கு வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்படின்னா என்னால் கொடுக்க முடியுது அப்படின்னா இதுவுமே ஒரு ரீசன் தான். இப்போ வந்து என்கிட்ட லைனிங் இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் எங்கன்னா வெளில போயிட்டு வந்து நைட்டில் எனக்கு டைம் இருக்குது, நான் காலையில் உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுக்கணும் அப்படின்னா நான் யோசிக்காமல் வந்து நான் வெளில போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து நைட்டு உட்காந்து நான் தைக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து எந்நேரமும் நம்ம ஒரு அர்ஜென்ட் ப்ளவுஸ் வருதுன்னா அதுக்கான திங்ஸ் எல்லாமே நம்ம வீட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும். நான் இப்போ ஒரு 10 மணிக்கு வெளில போயிட்டு வீட்டுக்கு வரேன் அப்படின்னா சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் நான் உட்காந்து தைக்கிறேன் அப்படின்னா ஒரு 11 மணிக்குள்ளார அந்த ப்ளவுஸை என்னால் ஸ்டிச் பண்ண முடியும் அப்படின்னா அசால்ட்டாக நான் வந்து அந்த வேலையை வந்து நான் செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இது மாதிரி எனக்கு வந்து வீட்டில் எல்லா திங்ஸ் இருக்கிறதுனால தான் நான் இப்போது நூல் கடைக்கு போகிறேன், நூல் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒன்ஸ் ஒரு வாட்டி போகிறேன் அப்படின்னா ஒரு பாக்ஸ் நூல் வந்து பெரிய பாக்ஸ் பார்த்திங்களா, அந்த பெரிய பாக்ஸ் நூல் வந்து நான் மொத்தமாக வாங்கியாந்து வச்சுப்பேன். வாங்கியாந்து வச்சுன்னு இருக்கும்போது அடுத்த வாட்டி ஒரு வாரத்தில் நான் மறுபடியும் அங்கே போகிறேன் அப்படின்னா மறுபடியுமே நான் வாங்கியாந்து வச்சுப்பேன். எனக்கு தெரியும் எந்தெந்த கலர்லாம் முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலர்லாம் நான் வாங்கியாந்து வச்சுப்பேன். இது மாதிரி தான் நான் வந்து என்னுடைய திங்ஸ் வந்து நான் எப்பயுமே போயிட்டு வெளில போய் வாங்குற மாதிரி வச்சுக்க மாட்டேன். எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்படி இருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் அப்படிலாம் சேமித்து வாங்கிட்டு வந்து வைக்கிறதுனால தான் இன்றைக்கி வந்து என்கிட்ட நூல் பாக்ஸ் பார்த்திங்கன்னா 4 நூல் பாக்ஸ் இருக்குது. மொத்தம் 4 நூல் பாக்ஸ். அதில் 4ல் வந்து 2 நூல் பாக்ஸ் வந்து ஃபுல்லாக இருக்கும். 2 வந்து நம்ம தைச்சது கொஞ்சம் மீதியாக இருக்குது பார்த்திங்களா, அதெல்லாம் இருக்கும். புடவை ஓரம் அடிக்கிறதுக்கு, கொக்கி கட்டுறதுக்கோ அது மாதிரிலாம் தேவைப்படும் போது நான் அதிலேருந்து எடுத்துப்பேன். அதே போல் லேஸு, அப்புறம் வந்து நாட்கயிறு, அப்புறம் நாட் மணி, இதெல்லாமே நான் வந்து
பல்காக போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணி வந்துடுவேன். அதுக்குமே எனக்கு வந்து வெளில போகணுன்ற அவசியம் கிடையாது. இப்படிலாம் நம்ம வந்து யோசிச்சு நம்ம செய்யும்போது ஒரு அர்ஜென்ட் துணி வருது அப்படின்னா நம்ம வந்து அந்த டைமை வந்து வீணாக்காமல் உங்களாலேயுமே வந்து அவங்க கேட்ட நேரத்துக்கு நம்மளால் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ண கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் தன்னம்பிக்கையோடு எந்த வேலையும் செய்யும்போது கண்டிப்பாக நம்மளால் முடியும். அதே போல் நம்ம வந்து நம்ம டைமை வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடிய எந்த ஒரு வேலையுமே வந்து செய்யறதுக்கு வந்து யோசித்து செய்யுங்க. அது மாதிரி நீங்கள் செய்யும்போது கண்டிப்பாக வந்து நம்மளாலையுமே வந்து இந்த டைலரிங் ஃபீல்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்மளுமே அடுத்தடி எடுத்து வைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இதுபோல் நீங்கள்லாம் எத்தனை பேர் வந்து இதுவெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்றதுமே கமெண்ட் பண்ணுங்கள். நான் சொன்னது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த சேனலை ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோவை வந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது அப்படின்னாக்கா எல்லாருக்குமே அது வந்து ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வரைக்கும் என்னுடைய வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த ஃப்ராக் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே இந்த மாதிரி ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணணுமா அப்படின்னாலும் எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு உங்கள் வீட்டாண்டே கூட இந்த மாதிரி ஃப்ராக் கூட ஸ்டிச் பண்ணி உங்களுக்கு கொரியரில் சென்ட் பண்ணி விடுவேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள்.